வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பல வகையான கீரைகளை பத்தின தகவல் தாங்க நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு சில கீரை வகைகள் எல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கீரைகளை பத்தின தகவல் தெரிஞ்சிருந்தாலும் அதனுடைய பயன்கள் குறிப்புகள் தெரியாமல் இருக்கலாம். அதுல என்னென்ன சமையல் செய்யலாம், என்னென்ன கீரை வகை இருக்குங்கிறத பார்க்கலாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச கீரைகளை வச்சு உங்களுக்கு என்னென்ன தகவல்ங்கிறத சொல்றேங்க. இன்னும் நிறைய கீரை வகைகள் எல்லாம் இருக்கு. அது கிடைக்கும் போது அந்த கீரையும் வாங்கி வச்சு உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்றேங்க. இந்த கீரைகளை சமைக்கும் போதுங்க முடிஞ்ச அளவுக்கு புளியை சேர்க்காம சமைச்சோன்னா கீரையோட சத்துக்கள் நம்மளுக்கு நேரடியாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கீரை சமைக்கும் போது நம்ம மூடி போட்டு சமைக்க கூடாதுங்க. ஒரு சில கீரைகள்ல உங்களுக்கு மருந்தடிக்கிற தன்மை வாடை ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த கீரையை நல்லா அலசினதுக்கு அப்புறம் சமையல பயன்படுத்திக்கலாங்க. கீரைகள் எல்லாமே நம்ம உருவினதுக்கு அப்புறம் நல்லா அலசி கழுவுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம கட் பண்ணி சமையல்ல பயன்படுத்தணும். கட் பண்ண உடனேவே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மாதிரி பாத்துக்கணுங்க. முதல்ல பாலக்கீரைங்க. இந்த பாலக்கீரை இலையெல்லாம் பெருசு பெருசா இருக்கும். இதோட இலையும் தண்டு இலசா இருந்தா அதையும் சேர்த்து நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதோட பயனுன்னு பார்த்தா ரத்த விருத்திக்கு ரொம்ப ஏற்றதுங்க. சர்க்கரை நோயாளிகளுடைய சர்க்கரையோட அளவை நிலையா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறவங்க எல்லாமே இதை உபயோகப்படுத்தலாங்க. இதுல தேவையான அளவு சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இதுல அதிகப்படியான பயன்களும் இருக்குதுங்க. பாலக்கீரை இதுல சமையல்னு பார்த்தோம்னாங்க நம்ம பாலக்கீரை கடையில் பருப்புலையும் போட்டு செய்யலாங்க. தனியா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இதை வேக வச்சும் கடைஞ்சிக்கலாம். இது நம்ம சப்பாத்தி கூட பொடி பொடியா கட் பண்ணி சீரகம் மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து சப்பாத்தியாவும் செய்துக்கலாம். இது பன்னீர் கிரேவி, பாலக் பன்னீர் கிரேவிக்கும் நம்ம செய்துக்கலாங்க. பாலக் புலாவாவும் செய்துக்கலாம். இதுல பொரியலும் செய்துக்கலாங்க. அடுத்தது மணத்தக்காளி கீரை. இது சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இதுல மணத்தக்காளி காய் இருக்குங்க. இதையும் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை உடல் சூட தணிக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதுங்க. அது மட்டும் இல்லாம வயிற்றுப்புண், வாயுப்புண், குடல் புண் இது எல்லாமே தீர்க்கறதுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம வயசுக்கு வந்த பெண்களுக்கு இந்த கீரையை சமைச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கீரையை கர்ப்பிணி பெண்களும் சேர்த்திக்கலாங்க உணவுல. அது மட்டும் இல்லாம இந்த கீரையில நம்ம சாம்பார் செய்துக்கலாம், கூட்டு செய்துக்கலாம், பொரியலாவும் செய்துக்கலாம். அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரை இப்ப இருக்கிற நவீன காலத்துக்கு ஏற்றதுங்க. எதனால சொல்றேன்னாங்க, இப்ப நம்ம டிவி, செல்போனு, கம்ப்யூட்டர்னு அதிகமா உபயோகப்படுத்துறோம். இதனால நம்மளுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த கீரையை சாப்பிடும் போது நம்மளுக்கு கண் பார்வை பிரச்சனையாகட்டும், கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சரி செய்யறதுக்கு இது உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வாய்ப்புண்ணுக்கு ஏற்றது, எலும்புகள் வளர்ச்சிக்கு இது ஏற்றதுங்க. இதுல நம்ம கீரை கூட்டு, பொரியல், சாம்பார், கீரை கடையல் எல்லாமே செய்துக்கலாம். அடுத்தது முருங்கைக்கீரை. இந்த கீரை ரத்த விருத்திக்கு ரொம்ப உபயோகமா இருக்குங்க. மாலைக்கண் நோயை குணப்படுத்தும். உடல்ல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யவும் உதவியா இருக்குங்க. பித்த மயக்கம் வராம தடுக்க உதவியா இருக்கு. உடல் குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உபயோகமா இருக்குங்க. இதுல அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இந்த முருங்கைக்கீரையை கீரையினுடைய அரசன்னே சொல்லுவாங்க. இந்த கீரையில நம்ம சாம்பார், கூட்டு, பொரியல், அடை தட்டும் போது ராகி அடை, கோதுமை அடை எது கூடனாலும் நம்ம அடை தட்டும் போது இதை சேர்த்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பருப்பு வடையும் கூட இந்த கீரையை சேர்த்து நம்ம செய்துக்கலாம். அடுத்தது தண்டு கீரை. இதுல கீரையும் தண்டையும் நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாங்க. இந்த தண்டு கீரையோட பயனுன்னு நம்ம பார்த்தோம்னாங்க உடல் எடையை குறைக்க உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மூலநோய் வரவிடாமல் தடுக்கவும், ரத்த விருத்தியை அதிகப்படுத்தவும், குடல் புண் வரவிடாமல் தடுக்கவும் ரொம்ப ஏற்ற கீரைங்க. இந்த கீரையில நம்ம மசியல், பொரியல், கூட்டு, சாம்பார் எல்லாமே செய்துக்கலாம். அடுத்தது முளைக்கீரை. இந்த கீரை குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ஏற்றதுங்க. இரும்பல், தொண்டைப்புண், தோல் சம்பந்தமான பிரச்சனை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப உபயோகமா இருக்குங்க. இதுல சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாமே செய்துக்கலாம். அடுத்தது அரைக்கீரை. இந்த கீரை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகட்டுங்க. உடல் வலி, தலைவலி, உடல் பலவீனம், தலை சுற்றல், பித்தம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றதுங்க. இதுல கீரை தனியாவே எடுத்து கடையல் செய்துக்கலாம். பருப்புல போட்டு நம்ம கடையல் செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பொரியல், கூட்டு எல்லாமே செய்துக்கலாம். அடுத்தது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரை உடல் சூடு சம்பந்தமான நோய்கள் ஆகட்டும், வயிற்றுப்புண், பித்தம் இதுக்கெல்லாமே ரொம்ப ஏற்றது. ஏதாவது நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிடும் போதுங்க இந்த கீரையை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த மருந்தோட வீரியத்தை இந்த கீரை குறைச்சிருங்க. அதனால இந்த கீரையை தவிர்த்துக்கிறது மருந்து சாப்பிடும் போது மட்டும் நல்லது. இந்த கீரையில பொரியல், கூட்டு நம்ம செய்துக்கலாங்க. அடுத்தது வெந்தயக்கீரை. இந்த கீரை உடலை எப்பயுமே குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க.
நம்ம உடம்புல இரத்த சோகை வரவிடாம தடுக்கிறதுக்காகட்டும், நீரிழிவு நோயாளிகளோட நீரிழிவு தன்மை, அதாவது சர்க்கரையோட தன்மையை கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்காகட்டுங்க, வயிற்றுப்புண், வாயுப்புண் இதெல்லாம் வரவிடாம தடுக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதுங்க. அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ரொம்ப உகந்த கீரைன்னு கூட சொல்லலாம். இதுல கீரை கூட்டு, சாம்பார், பொரியல், சப்பாத்தி எல்லாமே செய்துக்கலாம். அடுத்தது முடக்கத்தான் கீரை. இந்த கீரை கைகால் வலி, மூட்டு வலிக்கு ஏற்ற சிறந்த வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க. இதுல தோசை, துவையல் எல்லாம் செய்துக்கலாங்க. நம்ம மாவு அரைக்கும் போது இந்த கீரையை கொஞ்சம் அரைச்சு அந்த மாவுல கலந்து தோசை சுட்டுக்கும் போது நம்மளுக்கு கைகால் வலி, மூட்டு வலி வரவிடாமல் தடுக்க ரொம்ப ஏற்றதுங்க. அடுத்தது வல்லாரக்கீரை. இந்த கீரை படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப ஏற்ற கீரைன்னு சொல்லலாம். வாயுப்புண், தோல் சம்பந்தமான நோய்கள், மூட்டு வலி, உடல் சோர்வு இதுக்கெல்லாமே ஏற்ற கீரைன்னு சொல்லலாங்க. இதுல துவையல் செய்துக்கலாங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை. இது நம்ம அன்றாட சமையல பயன்படுத்துறது தாங்க. இதுல சட்னி, துவையல் எல்லாமே செய்துக்கலாம். இது கீரை வகையில நம்ம சேர்த்திக்கலாங்க. இந்த கொத்தமல்லி தழை உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஏற்றது. உடல் பலத்துக்காகட்டுங்க, வாதம், பித்தம் இதுக்கெல்லாமே ரொம்ப உகந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது புதினா. இது சீரண சக்தியை மேம்படுத்தவும், ரத்த சுத்திகரிக்கவும், பெண்களுடைய மாதவிலக்கு பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகட்டும், நரம்பு தளர்ச்சி வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஏற்றதுங்க. இதுல நம்ம சட்னி, துவையல், நம்ம பிரியாணி, தக்காளி சாதம் இது மாதிரி செய்யும் போதும் கூட புதினாவை நம்ம சேர்த்திக்குவோம். நான் சொன்ன கீரை வகை போகங்க, பசலைக்கீரை, கோவக்கீரை, பண்ணக்கீரை, தூதுவளைக்கீரை, வாதநாராயணன் கீரை, சீங்கக்கீரை, சுருளிக்கீரைன்னு இன்னி பல வகையான கீரை வகைகள் இருக்குங்க. இந்த கீரைகள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இலைகளை தாங்க அதிகமா பயன்படுத்துறோம். தண்டு கீரையில மட்டும்தாங்க நம்ம தண்டும் கீரையும் அதிகமா உபயோகப்படுத்துறோம். ஒரு சில கீரை, அதாவது பொன்னாங்கண்ணி, கொத்தமல்லி தழை இந்த மாதிரி இருக்கிறதுல தண்டையும் கீரையும் சேர்ந்த மாதிரியும் இளந்தண்டா இருந்தா சேர்த்திக்குவோம். எனக்கு கிடைச்ச கீரைகளை எல்லாமே வச்சு எனக்கு தெரிஞ்ச குறிப்புகள், பயன்கள் எல்லாமே உங்ககிட்ட பகிர்ந்துருக்குங்க. இந்த குறிப்புகள், பயன்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.